Hey guys, welcome back to our channel. ஸோ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சிக்மங்களூர். ஸோ இது வந்து போகிற வழி எல்லாமே வந்து செம்ம ப்ரீஸியாக இருந்துச்சு, செம்ம க்ரீனாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. பிகாஸ் நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஸோ அதனால் சின்ன கிளிப்பிங் எடுத்தேன். எனக்கு காஃபி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய காஃபி வந்து குடிச்சிட்டே இருப்பேன். சரி, இங்கே வந்து ஃபுல்லாகவே காஃபி அப்படின்றதுனால இறங்கி என்னதான் இருக்குது, அந்த காஃபி பீன் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இறங்கி எப்படி இருக்குது என்ன ஏது பார்த்து, அண்ட் ஆல்சோ கொஞ்சம் காஃபி பீன்ஸ் கூட நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நல்லா ஜாலியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் வந்து ட்ரெக்கிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிளேஸ் வந்து பண்டி ஜெயின் நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லைக் ஆட்டோவில் இந்த மாதிரி வேனில் இந்த மாதிரி தான் போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போகிற வழிலாம் செம்மையாக இருந்துச்சு. வண்டியில் போகிறப்ப பெண்டு நிமிந்துருச்சு தூக்கி தூக்கி போட்டு. பட் செம்ம ஜாலியாக இருந்தது. பாதி தூரத்துக்கு மேலே எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு மாதிரி தலை வலிக்குது. லைக் பின்னாடி வந்து முதுகில் அந்த கம்பிலாம் இடித்து செம்ம ஸ்ட்ரகிளிங்காக இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கீழே உட்காந்துட்டோம். நாங்கள் சேஃபாக உட்காந்து போகணும் அப்படின்ட்டு உட்காரவே செஞ்சுட்டோம். பட் ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோவில் அந்த வே பார்க்கும்போது இது என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அதை ட்ராவல் பண்ணால் தான் உண்மையாலே எவ்வளோ ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேயே வந்து பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்தது. பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி தெரியல. பட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நிறையா ஃபீல் பண்ணோம். வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஆனால் இப்போவே வந்து நடக்கிறதுக்கு முடியல. பட் பார்ப்போம் நம்ம ஃபைனலாக வந்து எப்படி முடிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு. ஸோ ஒரு சைடு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து மலை ஏறுற மாதிரி இருக்குது. இந்த ஒரே ஒன் சைட் வே மட்டும்தான். இந்த சைட் ஸ்டெப் வந்து நீங்கள் தெரியாமல் காலை வச்சிட்டிங்கன்னா அப்படியே கீழே போக வேண்டியதுதான். கீழே விழற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரிஸ்கியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் போகும்போது ஸ்டார்டிங்லலாம் எனர்ஜியாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்தது. லைக் போயிடலாம், சூப்பராக இருக்கும் அப்படிலாம் தான் மைண்ட் செட் இருந்தது. பட் போக 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 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே மாறிடுச்சு. இப்போலாம் வந்து ரொம்ப ஜாலியாகவே போயிட்டோம். பட் நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்ன, எம்டி ஸ்டொமக்கில் நாங்கள் வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுதான் ஐ திங்க் நாங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போல்லாம் வந்து ஃபேஸ் எப்படி ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு தெரியும். போக போக வீடியோலேயே தெரியும் நாங்கள் எப்படி டல் ஆகிட்டோம், லைக் எப்படிலாம் இருந்துச்சுன்னு போக போக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பாதி தூரம் வந்து நாங்கள் நடந்துட்டோம். பட் பாதி தூரத்துக்கு மேலே நம்மளால் வந்து அப்படியே செல்ஃபாக சுத்தமாக நடக்க முடியல. பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வந்து எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி தானே வருவோம். அது மாதிரி பிளானிங் இருந்தாலுமே
பாதி தூரத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு குச்சி உடைச்சி அதை வச்சு தான் நடக்கிற மாதிரி இருக்குது. பட் ஓகே, டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால எல்லாமே வந்து ஜாலியாக அப்படி பண்ண வேண்டியதுதான். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு கேட்குது அந்த ரிவரோட சவுண்ட் செம்ம எப்படி சொல்ல தெரப்பட்டிக்காக இருக்குது. கேட்குதா உங்களுக்கு? ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கிளிப்பிங்ஸ் அட்டாச் பண்ணுறேன். பட் என்னால் எவ்வளோ நேரம் எடுக்க முடியும்னு தெரியல. ஏன்னா அதுக்கு மேலே இன்னும் நிறைய கிலோமீட்டர்ஸ் போகணும். ஆல்சோ ரிட்டன் வர வரைக்கும் நம்மளுக்கு சார்ஜும் வேணுன்றதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு கிளிப்பிங்ஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபாரஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 4 மவுண்டெயின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு மவுண்டெயின் ஏறி இறங்கிட்டோம். இது வந்து செகண்ட் மவுண்டெயின். அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஒரு 3 இருக்குது, 3 4 இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் இங்கேயே வந்து கம்ப்ளீட்டாக எனர்ஜி டவுன் ஆகிடுச்சு. மேஜராக வந்து ஃபுட்டு இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் பிளான் பண்ணலை, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பட் லக்கிலி நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து பசிக்கும், ஸோ எனக்கு வந்து பிரெட் பேக்கெட் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டதுனால தப்பிச்சோம். அதாவது அட்லீஸ்ட் சர்வை பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறினா நம்ம ஃபால்ஸ் பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப போயிட்டே இருக்குது. பட் இந்த வியூ பாருங்களேன். ஸோ ஐ திங்க் வர்த். ஒரு 5 to 6 hours ஆகிருக்கோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி. பட் இன்னும் எங்களால் ரீச் ஆக முடியல. அண்ட் இன்னும் ஒரு 5 kilometers இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 7.5 hours ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். 80% வந்து வந்தாச்சு. இன்னும் 20% தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து அந்த 20% போகணுமான்னு இருக்குது. இன்னொரு பக்கம் 80% வந்தது அந்த ஒரு ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டில் வந்து கிவ் அப் பண்ணிட்டு உட்காந்தாச்சு. பட் சரி ஓகே, இவ்வளோ கஷ்டப்பட்டு கிளம்பி வந்தது அந்த ஃபால்ஸ் பார்க்க தான். சரி அவ்வளோ தூரம் நடந்தாச்சு, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படியோ நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் 20% இருக்குது, பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இன்னும் வந்து 10% வந்து நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபால்ஸ் பார்க்கலாம். ஐ திங்க் உங்களுக்கு அந்த வாய்ஸ், அதாவது அந்த சவுண்ட் கேட்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப நேரமாக இந்த ஃபால்ஸோட சவுண்ட் கேட்டு தான் வந்து பிரேக் எடுத்து ஆக்சுவலி நடந்துகிட்ருக்கேன். என் கூட வந்தவங்க அங்கே எங்கேயோ ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணுற சாக்கில் நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ வித்தின் இன்னும் 15 minutes ஃபால்ஸ் ரீச் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபால்ஸ் போனோடனே உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். ஏன்னா சுத்தமாக எனக்கு தெம்பு கிடையாது. அதுக்கப்புறம் மேபி ஏதாச்சும் நாங்கள் ரிட்டர்ன் போகிறப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷூட் பண்ணலாம் மேபி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். இல்லைனா ஃபால்ஸோடு நான் வந்து இந்த வீடியோவை வந்து வைண்ட் அப் பண்ணிக்க போகிறேன். ஆல்சோ ஃபோன்லேயும் பெருசாக சார்ஜ் இல்லை, லைக் ரொம்ப 10% தான் இருக்குது. காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்தேன். இப்போ ஏதோ நொந்து நூடுல்ஸ் ஆகி கெட்டுப்போன நூடுல்ஸ் மாதிரி இருக்கேன். ஓகே, ஸோ ஃபைனலி ரிட்டன் வந்துட்டுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியாது, பிகாஸ் 6 ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம இறங்கிட்டுருக்கோம். அண்ட் எஸ்,